இப்ப என்னன்னா நயினார் நாகேந்திரன் விமர்சனத்தை வச்சுட்டாரு. அது விமர்சனத்தை வச்சு தப்பு, நம்ம நயினார் நாகேந்திரன் வன்மையா கண்டிக்கலாம். ஆனா நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்க விஜயனுடைய ரசிகர்களுக்கு தகுதி இருக்கா? விஜயனுடைய ரசிகர்களுக்கு அந்த உரிமை இருக்கான? இல்லை. நாம விஜய் நோக்கி கேள்வி கேட்டா இவன் நம்மளை பற்றி கேவலமா, அசிங்கமா, ஆபாசமா, வல்கரா மட்டுமே பேசுவான். ஓ, நீ அப்படி வரியா? அதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க அது எம்ஜிஆருக்கு தெரிய, எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க, அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க, அதனால அவர் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க, ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயிலே மிதிக்க, அதுக்கு அது ஒய்ஜி மகேந்திரனுக்கு தெரிய, ஒய்ஜி மகேந்திரன் குழந்தையால கூட்டி கொடுக்க, எங்க ஒருக்கா சொல்லு, அந்தவதா இந்தவதா நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, மர்க்கா சொல்லு, அந்தவதா இந்தவதா நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, மர்க்கா சொல்லு, அந்தவதா இந்தவதா நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, திருப்பி வாழ்க்கைய பைத்தியம் பிடிச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஐயா இந்த மாதிரி நான் திருச்சியில இருந்து பேசுறேன். துரைமுருகன் என் பேரு. ஐயா இந்த மணல்ல மருத்துவமனை கீழ்பாக்கத்துல இந்த இவருக்கு இந்த இன்னார் மகன் இன்னாரு, அவர் பேர் சொந்த ஊர் வந்து மராட்டி, அவர் தமிழ்நாட்டுல வந்து பச்சை தமிழன் சொல்றாரு. ஒருவேளை தமிழ்நாட்டுல வந்து அவர் பச்சை தமிழனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்ல எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்ல எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்ல எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்ல எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு, பிரச்சனை இல்ல. ஆனாலும் வந்து அவர் வந்து சிவாஜிராவ் கைக்குவாட்டு பேரை மாத்திக்கிட்டு இப்ப வந்து எங்களை ஆலப்புறம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் சிகிச்சை குடிக்க முடியுமான்னு கேட்டேன். ஆனாலும் ஒரே ஒரு முறை இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல நாங்க வந்து அரை மண்டலுக்கு மட்டும் தாங்க பைத்தியம் பண்றோம், முழு மண்டலுக்கு பண்றது இல்ல, முழு மண்டலுக்கு பண்றது.